Hey guys, welcome to our channel stylishtamizhachi. நம்ம இன்னைக்கு இந்த மேக்கப் லுக்க ஒரே ஒரு ஐஷேடோ palette வச்சு நான் அச்சீவ் பண்ணிருக்கேன். ஹோல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப்பையும் நான் எப்பவுமே பண்ற மேக்கப் அப்படியே பண்ணிருக்கேன். பட் வெறும் ஐஷேடோ palette வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லான மேக்கப், ரொம்ப சிம்பிளான மேக்கப் நீங்க ஈஸியா பண்ணிடலாம். எங்கேயாவது ட்ராவலிங் போறீங்க, உங்ககிட்ட நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்காது, ஒரே ஒரு ஐஷேடோ palette மட்டும் இருந்தால் இந்த மேக்கப் லுக்கை நீங்கள் சூப்பராக அச்சீவ் பண்ணலாம். ஸோ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி என் ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன். இப்போ Nybae ப்ரைமர் எடுத்து என்னோடய டீ ஜோனில் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதோட டீ ஜோனை ஃபுல்லாக மேட்டிஃபை பண்ணும். என் ஃபேஸை ப்ரெப் பண்ணுறேன் பேஸ்க்காக. ஸோ ப்ரெப்பிங் எப்பவுமே ரொம்ப முக்கியம். உங்கள் ஃபேஸை ப்ரெப் பண்ணிட்டு தான் நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணணும். இல்லை உங்களுக்கு ரொம்ப நேரம் ஸ்டே ஆகாது ஃபேஸில். ஸோ நல்லா ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க ஜென்டிலாக. இப்போ வந்து எலகல் ப்ரோ கன்சிலர் அண்ட் ஷேட் ஆரஞ்சு எடுத்து என்னோடய பிக்மெண்டட் ஏரியாஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது போடலன்னா என்னோடய ஸ்கின் ஆக்சிடைஸ் ஆகிற மாதிரி இருக்குது. என் ஃபவுண்டேஷன் ஆக்சிடைஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால ஸ்டெப்பை நான் எப்போவுமே கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ ஆக்சிடைஸ் ஆனால் என்னோடய ஃபவுண்டேஷன் ஒரு 2-3 ஷேட்ஸ் டார்க்காக ஆகிடுது. ஸோ அது எனக்கு வேணாம். ஸோ நல்லா பஃப் பண்ணி விட்றேன் என் ஸ்கின்குள்ளே. ஜென்டிலாக பஃப் பண்ணுங்கள், ரொம்ப ஹாஷாக பண்ணாதீங்க மேக்கப்லாம். லைக் உங்கள் ஸ்கின் ரொம்ப ஜென்டிலாகவே பஃப் பண்ணி விடுங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம். இப்போ நான் Dazzler லூஸ் பவுடர் எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். இது என் ஸ்கின்னை மேட்டிஃபை பண்ணும். ஸோ என் ஃபவுண்டேஷன் வந்து ஸ்லைட் ஆஃப் ஆகாது நான் அப்ளை பண்ணும்போது. ட்ரை ஸ்கின் இருக்கவங்க நிறைய பவுடர் யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் லிமிட்டடாக யூஸ் பண்ணுங்கள், பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஆயிலி ஸ்கின், நார்மல் ஸ்கின்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ யூஸ் பண்ணலாம். எப்போவுமே வந்து நீங்கள் எவ்வளோ மாய்ஸ்சரைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ பவுடர் உங்கள் ஸ்கின் ஏற்றுக்கும். ஸோ நீங்கள் மாய்ஸ்சரைஸ் பண்ணனா தான் உங்கள் ஸ்கின் பேட்சியாக இருக்கும் நீங்கள் பவுடர் அப்ளை பண்ணும்போது. ஸோ நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபவுண்டேஷன் எடுத்து PAC HD Liquid Foundation எடுத்து எனக்கு 2 ஷேட்ஸ் அதை எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்பஞ்ச் வச்சு பஃப் பண்ணி விடுறேன். நான் ஃபிங்கர்ஸில் அப்ளை பண்ணும்போது ஃபிங்கர்ஸில் இருக்க வார்ம்னஸால் அந்த ஃபவுண்டேஷன் கொஞ்சம் மெல்ட் ஆகும். ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும் நான் பஃப் பண்ணும் போதும் பிளெண்ட் பண்ணும் போதும். நீங்கள் ஃபிங்கர்ஸ்லையும் பிளெண்ட் பண்ணலாம், பட் ஃபிங்கர்ஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கவரேஜ் கிடைக்காது, கொஞ்சம் ஷியர் கவரேஜ் இருக்கும் ஃபவுண்டேஷனில். ஸோ நான் இப்போ ப்ரஷ் வச்சு நல்லா பஃப் பண்ணி விட்டுறேன். நெக்லையும் பஃப் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ ஃபிட்மி ஃபவுண்டேஷன் இன் ஷேட் டாஃபி கேரமல் நினைக்கிறேன் 330 அதை எடுத்து என்னோடய அண்ட்ரைஸில் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது எனக்கு லைட் என்னோடய ஃபேஸில் படும்போது இது இன்னும் எக்ஸ்ட்ரா ஹைலைட் பண்ணும் என் ஃபேஸை, அதுக்காக. ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறேன். எனக்கு வெளியே சன்லைட் மாறிட்டே இருக்கிறனால எனக்கு இங்கே ஒயிட் பேலன்ஸும் என் கேமராவில் மாறுது. ஐம் ரியலி சாரி ஃபார் தட் இன்கன்வீனியன்ஸ். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க, லைட்டிங் மாறி இருந்ததுதான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கவரேஜ் வேணும்னா கொஞ்சம் நேரம் அது ட்ரை ஆனதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கவரேஜ் இருக்கும். ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா கவரேஜ் வேணால் நல்லா அப்படியே பிளெண்ட் பண்ணி விட்டுறேன். நோஸ் எண்ணெல்லாம் நான் சேர்த்து பிளெண்ட் பண்ணிடுறேன். இப்போ பவுடரால் என் ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஹோல் ஃபேஸையும் எனக்கு செட் பண்ணிக்கிறேன் பவுடரால். நெக்லையும் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பேஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இனிமேல் இந்த ஐஷேடோ பேலட் வச்சு தான் ரெஸ்ட் ஆஃப் த மேக்கப் நான் பண்ண போகிறேன். இப்போ ஐப்ரோஸை ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய ஐப்ரோஸை ஃபில் பண்ண போகிறேன். இது நான் ஜெல் லைனர் யூஸ் பண்ணல, ஏன்னா மேக்கப் வந்து நான் மோஸ்ட் ஆஃப் த மேக்கப் வந்து இந்த ஐஷேடோ பேலட் வச்சு தான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக இந்த ப்ரௌன் ஐஷேடோ எடுத்து அப்ளை பண்ணுறேன். நான் எப்போவுமே அப்ளை பண்ணுற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் என் ஸ்பார்ஸ் ஏரியாஸை ஃபில் பண்ணுறேன், அப்புறம் ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரோக் மோஷனில் ஃபில் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் லைட்டாக பண்ணுங்கள், லைட் ஹேண்டடாக, கொஞ்சம் ஹெவியாக பண்ண வேணாம். ஹெவியாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபேக்காக இருக்கும். ஸோ 2 ஐப்ரோஸையும் நான் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு டார்க்காக வேணால் நீங்கள் டார்க்காக பண்ணலாம், உங்களுக்கு லைட்டாக வேணால் லைட்டாக பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படி வேணால் ப்ளே பண்ணலாம். இப்போ அதே ஐஷேடோ பேலட்டில் ஒரு டார்க் ரோஸ் ஷேட் எடுத்து என் ஐலிட்ஸ் ஃபுல்லாக இப்போ நான் க்ரீஸில் அப்ளை பண்ணுறேன். ட்ரான்ஸ்லண்ட் ஷேட் மாதிரி க்ரீஸ் எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம். ஸோ நான் அதில் அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் பில்டப் பண்ணுறேன் கவரேஜை. எனக்கு ஒரு நல்ல கலர் வேணும், நல்ல பிக்மெண்ட் வேணும். ஸோ நான் அது வர வரைக்கும் நல்லா பில்ட் பண்ணுறேன். எப்போவுமே நீங்கள் பிளெண்டிங் ப்ரஷ்ஷை லைட் ஹேண்டடாக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிளெண்ட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு ஏற்ற பிக்மெண்ட் வந்துருச்சு எனக்கு இந்த ரோஸில். இப்போ இந்த ஆரஞ்ச் ஷேட் எடுத்து திருப்பி அந்த க்ரீஸில் அப்ளை பண்ணுறேன். க்ரீஸில் அப்ளை பண்ணல, லைக் ட்ரான்சிஷன் ஷேட் மாதிரி மேலே அப்ளை பண்ணுறேன் அந்த ரோஸ்க்கு மேலே. ஸோ அதையும் நல்லா பில்டப் பண்ணிக்கிறேன். எனக்கு வேண்டிய பிக்மெண்ட் வர வரைக்கும், கலர் பே ஆஃப் வர வரைக்கும். ஸோ இந்த ரோஸ் இதில் இருக்க எல்லா ஷேட்ஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதில் இருக்க எல்லா ஷேட்ஸுமே நிறைய ஹை ஹேண்ட் பேலட்ஸில் தான் இருக்கும். ஸோ கலர் பே ஆஃபும் நிறைய நல்லா இருக்குது. ஏன்னா மேட் ஷேட்ஸ் எப்போவுமே இவ்வளோ கலர் பே ஆஃப் இருக்காது, பட் அதெலாம் இல்லை, இதில் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் நான் ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய அவுட்டர் வீல நான் அப்ளை பண்ணுறேன் சும்மா டெப்த்துக்காக. அண்ட்
ஒரு ப்ரௌன் ஷிம்மரி ஷேட் எடுத்து என்னோடய இன்னர் கார்னரில் அப்ளை பண்ணுறேன். இன்னர் கார்னர்லேருந்து ஆஃப் ஆஃப் த க்ரீஸ் வரைக்கும், ஆஃப் த லிட் வரைக்கும். ஸோ அதே நான் நெக்ஸ்ட் ஸ்டைலையும் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ஒரு ரோஸ் ஷேட் எடுத்து, ஆரஞ்ச் ஷேட் எடுத்து நல்லா பில்டப் பண்ணுறேன். அவுட்டர் வேல யூஸ் பண்ண ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய லோயர் லிட்லேயும் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும், ஐஸ் டோட்டலாக ஃபினிஷ் ஆகும். ஸோ 2 ஐலட்ஸும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு பென் ஐலைனர் எடுத்து ஃப்ரம் ப்ளூ ஹெவன் விங் லைனர் வரைகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்லைன் வரைஞ்சிக்கிறேன், அதுக்கப்புறம் உள்ளே ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ 2 ஐஸையும் நான் வரைஞ்சிடுறேன். அதே ஐஷேடோ பேலட்டில் இருக்க டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் காண்டர் பண்ணுறேன். ஸோ காண்டர் பண்ணால் அவங்க ஃபேஸ் ரொம்ப சிசில்டாக இருக்கும், டெப்த் கிடைக்கும் ஃபேஸ்க்கு. ஸோ ஃபிஷ் ஃபேஸ் வச்சு நல்லா காண்டர் பண்ணுறேன் அந்த லைனில், வர லைனில். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க, இல்லை ஹாஷாக இருக்கும். ஸோ 2 சைட்லேயும் பண்ணுறேன் நான். இப்போ அதில் இருக்க அந்த ரஸ்டி ரெட், அந்த ஆரஞ்ச் ஷேட் எடுத்து நான் ப்ளஷ்க்கு அப்ளை பண்ணுறேன். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ப்ளஷ் ஆக்சுவலி. ஏன்னா ரொம்ப கலர் ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குது. லைக் நான் எவ்வளோ பிக்மெண்டடாக இருக்குன்னு நினைக்கவே இல்லை என்னோடய ஐஷேடோ. ஸோ நான் கொஞ்சம் தான் அப்ளை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கவரேஜ் எவ்வளோ பில்டப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் சீக்ஸில் மட்டும் அப்ளை பண்ணல, கொஞ்சம் ஹையாக எடுத்துகிட்டு போகிறேன் சீக்ஸ் மேலே வரைக்கும். இல்லைனா நிஞ்சாட்டோவில் வர ஷின்சோ மாதிரி இருக்கும் சீக்ஸில் மட்டும் கலர் இருந்தால். ஸோ அது மாதிரி இருக்க வேணாம். பட் ஷின்சோ க்யூட் தான், பட் நம்மளுக்கு அது நல்லா இருக்காது, நேச்சுரலாக இருக்காது. ஸோ ஹை ஹெண்ட்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போங்க. அண்ட் தென் அதில் இருக்க ஷாம்பனி ஷேட் எடுத்து என்னோட ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் த சீக்ஸில் அப்ளை பண்ணுறேன். இது ரொம்ப சூப்பர் பிளெண்டபுளாக இருக்குது. நான் இவ்வளோ பிளெண்டபுளாக இருக்குன்னு நினைக்கவே இல்லை. என்னோடய பிரிட்ஜ் ஆஃப் த நோஸில், என்னோடய டிப்பில் ரொம்ப அப்ளை பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. அண்ட் தென் அதே மாதிரி இன்னொரு ஹேண்ட் ஆஃப் த சீக்ஸ்லையும் அப்ளை பண்ணிடுறேன், ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் த சீக்ஸ். அண்ட் என்னோடய ஐப்ரோஸ் 2 ஐப்ரோஸ் கீழே அப்ளை பண்ணிடுறேன். நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ ஸ்பஞ்ச் எடுத்து என் லிப்ஸில் டேப் பண்ணுறேன். ஸோ அதில் இருக்க மிச்சம் இருக்க ஃபவுண்டேஷன் என்னோடய லிப்ஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணும். நான் பெரி ரெகனைஸ் வெட்டர் லெவல் லிப்ஸ்டிக் எடுத்து ஃபர்ஸ்ட் என் லிப்ஸில் கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன், லைக் நிறைய அப்ளை பண்ணல, ஒரு சிங்கிள் கோட் அப்ளை பண்ணுறேன். அப்புறம் கிவ் மீ மோக்கா லிப்ஸ்டிக் எடுத்து செகண்ட் லேயர் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது ரெண்டும் கலந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது என் ட்ரெஸ்க்கு. இட்ஸ் ஜஸ்ட் மேக்கப் அட் த எண்ட் ஆஃப் த டே, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ உங்கள் கலர்ஸோடு நீங்கள் எப்படி வேணால் ப்ளே பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நீங்கள் கலர் ஆட் பண்ணலாம், இல்லை குறைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறேன். ஆக்சுவலி நான் மஸ்காரா போட மறந்துட்டேன். ஸோ நான் அதனால் இப்போ மஸ்காரா அப்ளை பண்ணிடுறேன். என்னோட 2 லேஷஸ்லேயும் மஸ்காரா அப்ளை பண்ணிடுறேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணது Maybelline ஹைப்பர்கல் மஸ்காரா. உங்கள் எல்லாருக்கும் இந்த மேக்கப் லுக் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து என்னோட மேக்கப் லுக் நான் எப்போவுமே பண்ணுறதுக்கும் இதுக்கும் எனக்கு வித்தியாசமே தெரியல, அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ, கிவ் இட் அ தம்ஸ் அப். ஸ்டே டியூன். பை பாய்.